ஹலோ காய்ஸ், இந்த வீடியோவில் இந்த 2024 ஸ்டிங் அப்படிங்கிற ஒரு ஹாலிவுட் படத்தை இப்போ தமிழ் டப்பிங்கில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட டியூரேஷன் அப்படின்னா ஒரு 1 மணி நேரம் 30 நிமிஷம் படம். இப்போ இந்த படத்தோட கதை அப்படின்னா, இந்த படம் ஆரம்பத்தில் ஸ்பேஸில் இருந்த ஒரு கல் ஒரு அப்பார்ட்மெண்ட்டோட பக்கத்துலேயே கீழே வந்து விழுது. அந்த கல் விழுந்த அந்த ஒரு டைமில் அந்த ஒரு இடத்துல ஒரு சின்ன முட்டையில் இருந்து ஒரு ஸ்பைடர் அப்போ தான் வெளியே வருது. அந்த ஸ்பைடர் அப்படி வெளியே வரும்போது இந்த கல் விழ வச்சு அந்த ஸ்பைடருக்கு ஒரு விதமான பவர் ஒன்று கிடைக்குது. அது எந்த மாதிரியான பவர் அப்படின்னா, அந்த ஸ்பைடர் ஏதாவது ஒன்றை சாப்பிட்டுச்சு அப்படின்னா அதோட சைஸுக்கு வந்து இந்த ஸ்பைடர் வளர்ந்துடும். அந்த மாதிரியான ஒரு பவர் இப்போ இந்த ஸ்பைடருக்கு இருக்குது. அந்த மாதிரியான ஒரு ஸ்பைடரை அந்த அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு பொண்ணு வந்து எடுத்துக்கொண்டு போய் வளர்க்குது. அது ஒரு ஃப்ரெண்டு மாதிரியும் அதை வந்து ஒரு பெட்டாகவே வளர்க்க ஆரம்பிக்கிறான் இந்த பொண்ணு அந்த ஸ்பைடரை. ஆனால் அந்த ஸ்பைடர் ஒரு நாள் இந்த கரப்பாம்பூச்சி ஏதோ ஒன்று சாப்பிட்டுட்டு அந்த கரப்பாம்பூச்சியோட சைஸை விட அதிகமாக வளருது. இதை வந்து அந்த பொண்ணு ரொம்ப ஆச்சரியமாக பார்க்குறா. என்னடா அப்படி போயிட்டு வரதுக்குள்ளே இந்த ஸ்பைடர் பார்த்தா இவ்வளோ பெருசாக வளர்ந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த ஸ்பைடர் எப்போவுமே இந்த பொண்ணு வந்து ஒரு பாட்டிலுக்குள்ளே போட்டு அடைச்சி வச்சு தான் வளர்க்குறா. அந்த பாட்டிலுக்குள்ளே இது வந்து கொஞ்சம் பெருசானதுனால இந்த பாட்டிலுக்குள்ளே இருந்து ஈஸியாக வெளியே தப்பிச்சு வருது. வந்ததுக்கப்புறம் வேறு ஏதோ ஒன்று சாப்பிட்டதுக்கப்புறம் இந்த ஸ்பைடர் இன்னும் கொஞ்சம் பெருசாகுது. அது மட்டும் இல்லாமல் இப்போ இது வந்து ஒரு மனுஷனை சாப்பிடுது. அந்த மனுஷனை சாப்பிட்டதுக்கப்புறம் அந்த மனுஷனை விடவும் ரொம்ப அதிகமாக பெருசாக வளருது. இப்போ அந்த பொண்ணு, அவங்களுடைய ஃபேமிலி, அப்புறம் அந்த அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடியவங்க, இவங்க எல்லாருமே எப்படி இந்த ஸ்பைடர்கிட்ட இருந்து தப்பிச்சாங்க அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட கதை. இந்த படத்தில் பாசிட்டிவான விஷயம் அப்படின்னா, ஸ்பேஸில் இருந்து ஒரு கல் கீழே விழும்போது ஒரு ஸ்பைடர் அப்போ தான் சின்ன முட்டைக்குள்ளே இருந்து வெளியே வருது. அப்போ அந்த கல் விழுந்ததுக்கப்புறம் அந்த கல்லில் இருந்து ஏதோ ஒரு பவர் வந்து இந்த ஸ்பைடருக்கு கிடைக்குது. எதை சாப்பிட்டாலும் அதை விட பெருசாக வளர்கிற மாதிரி அப்படிங்கிற அந்த விஷயமே இந்த படத்தில் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்டோரி அப்படின்னு சொல்லலாம் இதை. அப்புறம் இந்த பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னா எல்லாருமே ஒரு நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்த சின்ன பொண்ணு மட்டும் ஒரு சில கிறுக்குத்தனமான விஷயங்களை செய்யுது. மற்றவங்க எல்லாருமே ஒரு நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸை தான் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இந்த படத்தில் அந்த ஸ்பைடர் வந்து ஹீரோயின் கிட்ட பேசுகிற மாதிரி ஒரு இன்டைரக்டாக கம்யூனிகேட் பண்ணுற மாதிரி ஒரு சில விஷயங்களை வந்து காட்டுறாங்க. அதுவும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. மொத்தத்தில் இந்த படம் வந்து ஒரு ஆவரேஜ் மூவி தான். ரொம்ப நாளாச்சு இந்த மான்ஸ்டர் படங்களெல்லாம் பார்த்து அப்படின்னு நினைக்கிற ஆடியன்ஸ் வேணால் இந்த படத்தை பார்க்கலாம்.